ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். பிக் பாஸ் தமிழ் இன்னைக்கு கிராண்டா லான்ச் பண்ணி முடிச்சுட்டாங்க. எல்லாருமே எதிர்பார்க்குற எல்லாமே இன்னைக்கு கிராண்ட் லான்ச்ல இருந்தது. விஜய் சேதுபதினால சூப்பரா போச்சு ப்ரோக்ராம். யாருக்கு எப்போ மொக்க கொடுக்கணும், யாரை எப்ப திட்டணும், யாரை பாராட்டணும், எப்படி பாராட்டணும்னு எல்லாமே தெரிஞ்சிருக்கு விஜய் சேதுபதிக்கு. அப்படி என்ன பேசினாரு, என்னெல்லாம் நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. மாசா ஒரு என்ட்ரி கொடுத்து விஜய் சேதுபதி உள்ள வந்துட்டாரு. அதுக்கப்புறம் என்னங்க, ஹவுஸ் டூர் தான். வீட்டுக்குள்ள போய் எல்லாத்தையுமே காமிச்சாரு. நடுவுல ஒரு கோடு இருக்கிறதையும் சுட்டி காட்டினாரு. ஆனா என்னன்னு அப்பா அவரு சொல்லல. ஆளும் புதுசு, ஆட்டமும் புதுசு. வாங்க எல்லாரையும் போய் ஒவ்வொருத்தரா கூப்பிடலாம் அப்படின்னு உள்ள போயிட்டாரு விஜய் சேதுபதி. பிக் பாஸ் தமிழ் 8ல ஃபர்ஸ்ட் கண்டஸ்டண்டா உள்ள போனது வேற யாரும் இல்ல, நம்ம ஃபேட்மேன் தான். ரொம்ப வெயிட்டான ஆளை தான் உள்ள அனுப்பியிருக்காங்க ஃபர்ஸ்டா. ஃபேட்மேனோட ஏவி போட்டதுக்கு அப்புறமா விஜய் சேதுபதி ஃபேட்மேனை பார்த்து கேட்கிறாரு, எதுக்காக இந்த ஷோ வந்திருக்கீங்க அப்படின்னு. ஏவில சொன்னதையே மறுபடியும் சொன்னோன்னே, அதை தான் நான் ஏவிலேயே பார்த்துட்டேங்களேங்க. அது இல்லாம புதுசா ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு விஜய் சேதுபதி மொக்க கொடுக்குறாரு நம்ம ஃபேட்மேனுக்கு. அதே மாதிரி விஜய் சேதுபதி எல்லார் கையிலையும் ஒரு ஷீல்டை தராரு. இதை நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க. ஜெயிக்கும் போது இந்த கோப்பையை கொண்டு வந்து என் கையில கொடுங்க, உங்களுக்கு நான் ஒரிஜினல் கோப்பையை தர்றேன்னு சொல்லி அனுப்புறாரு. அடுத்து வந்த கண்டஸ்டன்ட் மகாராஜால விஜய் சேதுபதிக்கு பொண்ணா நடிச்ச சச்சனா. உள்ள வந்தோன்னே விசில் பறந்தது. விஜய் சேதுபதி கூட்டத்தை பார்த்து, டேய் அப்பா நான் இருக்கும் போதே என் பொண்ணை கூப்பிடுறீங்களா அப்படின்னு கிண்டலா கேட்கிறாரு. என்ன நீ சாருன்னு கூப்பிடணும்னா சாருன்னு கூப்பிடு, அப்பானா அப்பான்னு கூப்பிடு. ஆனா நீ தப்பா விளையாண்டேனா கண்டிப்பா நான் அப்பாவா இருக்க மாட்டேன். உன்னை நான் திட்டுற இடத்துல திட்டுவேன் அப்படின்னு சொல்லி உள்ள அனுப்புறாரு விஜய் சேதுபதி. அடுத்த கண்டஸ்டண்டா உள்ள வந்தது தர்ஷா குப்தா. உள்ள வந்தோடனே விஜய் சேதுபதி தர்ஷா குப்தாவை பார்த்து, இன்ஸ்டாகிராம்ல உங்களுக்கு 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா அப்படின்னு கேட்கிறாரு. 2.3 மில்லியன் சார் அப்படின்னு சொன்னோன்னே சிரிக்கிறாரு விஜய் சேதுபதி. சூப்பர் சூப்பர்னு சொல்லிட்டு தர்ஷா குப்தாக்கும் கையில கோப்பையை கொடுத்து உள்ள அனுப்புறாரு. தர்ஷா குப்தா உள்ள போறாங்க. ஃபேட் மேன் அங்க உட்காந்துருக்காரு. அவர் வர்ற எல்லார்கிட்டையும் ஒரே ஒரு மொக்க ஜோக்க தான் சொல்லிட்டு இருந்தாரு. இந்த தடவை தான் பிக் பாஸ்ல எலிஜிபிள் கண்டஸ்டன்ட்டை உள்ள சேர்த்திருக்காங்க. முக்கியமா நான் தான் அந்த எலிஜிபிள் கண்டஸ்டன்ட். ஏன்னா என்னால ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாதுன்னு சொல்றாரு. அடுத்த கண்டஸ்டண்டா உள்ள வந்தவர் சத்யா. இவரை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு யோசிச்சா, இவர் வேற யாரும் இல்ல, பிக் பாஸ் சீசன் 2ல ரம்யான்னு ஒரு கண்டஸ்டன்ட் இருந்தாங்க, அவங்களோட ஹஸ்பண்ட். அடுத்த கண்டஸ்டண்டா உள்ள வந்தவர் தீபக். தீபக்கோட ஏவி பார்த்துட்டு என்னெல்லாம் அவர் பண்ணியிருக்காரு, எப்படி கஷ்டப்பட்டிருக்காரு, இதுல இருந்து என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்னு விஜய் சேதுபதி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவரையும் உள்ள அனுப்புறாரு. என்னப்பா எல்லாமே பார்த்த முகமாவே இருக்கே, பார்க்காத ஃபேஸ் ஏதாவது ஒன்று உள்ள வந்தா நல்லா இருக்குமேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது உள்ள வந்தவங்க தான் ஆனந்தி. இவங்க ஆர்ஜேவா இருக்கிறாங்க. இவங்களோட ஏவி ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேசியிருந்தாங்க. ஆனந்தியோட ஃப்ரெண்டு கோயம்புத்தூர் பாஷையில கப்பு ரொம்ப முக்கியம், வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்றாங்க. விஜய் சேதுபதி உடனே அந்த கப்பை எடுத்து கையில கொடுத்துட்டு, இந்தாம்மா நான் கப்பு கொடுத்துட்டேன், நீங்க வீட்டுக்கு போறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. விஜய் சேதுபதி பேசின எல்லா டயலாகும் ஸ்கிரிப்டடா இல்லாம ரொம்ப ஸ்பான்டேனியஸா அப்பப்போ எடுத்து விட்ட மாதிரி இருந்தது. அதனாலேயே இன்னைக்கு லான்ச் ஈவென்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே போரே அடிக்காம போச்சுன்னு சொல்லலாம். கண்டஸ்டன்ட் ஒவ்வொருத்தரா உள்ள வந்துட்டு இருக்கிற கேப்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு கலவரம் நடக்குது. எந்த சைடு யாருக்கு வேணும்னு இப்பவே முடிவு பண்ணுங்கன்னு பிக் பாஸ் சொல்றாரு. இந்த சைடு 4 பேர் இருக்காங்க, அந்த சைடு 4 பேர் இருக்காங்க. பெட்ரூம் படி பார்த்தா ஒரு பெட்ரூம்ல சிங்கிள் சிங்கிள் காட்டா இருக்கு, இன்னொரு பெட்ரூம்ல சேர்ந்து சேர்ந்து படுக்கிற மாதிரி இருக்கு. பசங்களும் சிங்கிள் காட் சைடு தான் வேணுங்கிறாங்க, பொண்ணுங்களும் சிங்கிள் காட் சைடு தான் வேணுங்கிறாங்க. எங்களால முடிவு எடுக்க முடியலன்னு சொல்லிடுறாங்க பிக் பாஸ். அதுக்கப்புறம் சரி பொறுத்திருந்து பார்க்கலான்னு வெயிட் பண்றாரு. அதுக்கப்புறம் கண்டஸ்டண்டா உள்ள வந்தவங்க தான் சுனிதா. இவங்களும் நம்மளுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு முகம் தான். டான்ஸ்ல இருந்து குக் வித் கோமாளில இருந்து இவங்களை எல்லாத்துலயும் நம்ம பார்த்திருக்கோம். அவங்க ஏவில ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க, என்னதான் மேட்ச்ல நம்ம 100 எடுத்தாலும் அடுத்த மேட்ச் நம்ம 0ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ஸ்டேட்மெண்ட் விஜய் சேதுபதிக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. சுனிதாவை மறுபடியும் அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்ல சொல்லி கேட்டு ரசிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம விஜய் சேதுபதி கவிதை சொல்ல சொல்லி சுனிதாவை கேட்கிறாரு. சுனிதா சும்மா இருப்பாங்களா? இஞ்சி பூண்டு பேஸ்ட் விஜய் சேதுபதி தான் பெஸ்ட் அப்படி இப்படின்னு 2 3 கவிதையை எடுத்து வர்றாங்க. விஜய் சேதுபதி உடனே நான் உங்களை திட்டினாலும் சரி என்ன நடந்தாலும் சரி வீக்கெண்ட் ஆனா எனக்கு ஒரு கவிதை ரெடியா இருக்கணும்னு சொல்றாரு. என்னப்பா எல்லாமே விஜய் டிவி ஆளுங்களா வர்றாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது உள்ள இறங்கினதுதான் ஜெஃப்ரின்னு ஒரு கானா பாடகர். ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தவர். இவரை பத்தி ஏவி ரொம்பவே உருக்கமா இருந்தது. அவருக்கு வாழ்த்து சொல்லி உள்ள அனுப்பிட்டு விஜய் சேதுபதியை கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டாரு. என்கிட்ட பணம் புகழ் எல்லாமே இருக்கு, இப்ப நான் வர்றது உங்க அன்புக்காக தான் சொல்லி அடுத்த கண்டஸ்டண்டா உள்ள வந்தவர் ரஞ்சித். ரஞ்சித்தோட ஃப்ரெண்டு கீழே இருந்து விஜய் சேதுபதியை பார்த்து, நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. சாப்பிட்டேங்கன்னு விஜய் சேதுபதி சொன்னோன்னே, எங்க ஊர்ல எல்லாம் நாங்க இப்படிதான் கேட்போம்னு சொல்றாரு. உங்க ஊர் இல்லைங்க, எந்த ஊரா இருந்தாலும் சாப்பிட்டீங்களான்னு தான் கேட்பாங்க, நல்லா இருங்க வாங்கன்னு தான் சொல்லுவாங்க. யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தா போங்கன்னு சொல்லுவீங்களா அப்படின்னு கூட்டத்தை பார்த்து கேட்கிறாரு. பாவம் நோஸ்கட் வாங்கிட்டாரு அந்த ஃப்ரெண்டு. தங்கமே பாட்டு பாடிட்டே உள்ள வர்றாங்க அடுத்த கண்டஸ்டன்டான பவித்ரா. என்ன பத்தி எல்லாருக்கும் தெரியணும், பவித்ராவா நான் யாருன்னு எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க நம்ம பவித்ரா. அடுத்து புதுசா வந்த ஆள் தான் சௌந்தர்யா.
இவங்களோட வாய்ஸ் தான் இவங்களுக்கு மைனஸ்னு இவங்களே சொன்னாங்க. பேசுனா ரொம்ப கரகரன்னு தான் குரல் இருந்தது. ஆனா விஜய் சேதுபதி உங்க குரல் ரொம்பவே நல்லா இருக்குமா, சூப்பரா விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அனுப்புறாரு. பாரதியா நம்ம எல்லாருக்குமே பரிச்சயப்பட்ட அருண் தான் அடுத்த கண்டஸ்டண்டா உள்ள வந்தாரு. விஜய் சேதுபதி அருணோட ஏவிய பார்த்து, நீங்க ஒரு வரைமுறை வச்சிருக்கீங்க. இது பண்ணிறணும். இந்த டைம்க்குள்ள இது பண்ணிறணும் அப்படின்னு. அப்படியெல்லாம் இருக்காதீங்க. எதுனாலும் ஓப்பனா ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொல்லி அவர உள்ள அனுப்புறாரு. அடுத்து உள்ள வந்த கண்டஸ்டன்ட் தர்ஷிகா. எனக்கு லீட் ரோலா எதுலயுமே கிடைக்க மாட்டேங்குது. மொத நெகட்டிவ் ரோலா இருந்தது. இப்ப செகண்ட் லீடா நடிச்சிட்டு இருக்கேன். இன்னும் அடுத்த லெவலுக்கு போகணும் தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு உள்ள வர்றாங்க. அடுத்த கண்டஸ்டன்ட் எழிலா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்ச விஷால் தான். நீ ரொம்ப நல்லா பேசுறப்பா அப்படின்னு விஜய் சேதுபதி கிட்டேயே பாராட்டு வாங்கிட்டு வீட்டுக்குள்ள போறாரு நம்ம விஷால். அடுத்து செல்லம்மால ரொம்ப ஃபேமஸா நடிச்ச குக்கு வித் கோமாளில ரொம்பவே பாப்புலரான அன்ஷிதா தான் உள்ள வராங்க. சோசியல் மீடியா அங்க இங்க ஃபுல்லா நெகட்டிவிட்டியா இருக்கு. எனக்கு அன்பு வேணும் தான் நான் வந்திருக்கேன்னு சொல்றாங்க அன்சிதா. இப்படி நெகட்டிவ் இருக்கிற உலகத்துல நீ அன்பு எதிர்பார்க்கிறியமா, இது கரெக்டான்னு கேக்குறாரு விஜய் சேதுபதி. உண்மையா அன்பு காட்ட யாராவது இருப்பாங்கல்ல சார், அதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. வந்ததுலயே ஹைலைட்டு அதிக மொக்க வாங்கினவர் இவர் தான் அர்ணவ். ஃபர்ஸ்ட் டைம் ஹோஸ்ட் பண்றீங்க, உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களோட ஆரம்பிக்கிறாரு அர்ணவ். விஜய் சேதுபதியும் அப்பாடா நீங்க ஒருத்தர் தாங்க எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. உங்க லைஃப்ல சந்திச்ச ஒரு அவமானத்தை சொல்லுங்கன்னு அர்ணவ் விஜய் சேதுபதி கிட்ட கொஸ்டின் கேட்கிறாரு. விஜய் சேதுபதி உடனே நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கலான்னு பார்த்தா நீங்க என்கிட்ட கேட்கறீங்க, சரி இந்த சைடு வந்து நில்லுங்க நான் பதில் சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. ஆனா விஜய் சேதுபதி என்ன சொல்றாருன்னு லாஸ்ட் வரைக்கும் அவருக்கு புரியவே இல்லை. போகும்போது எனக்கு ஒரு முத்தம் கொடுங்கன்னு கேட்கிறாரு. முத்தம் கொடுக்க வந்த விஜய் சேதுபதியை நிறுத்தி, முத்தம் கொடுத்தா இன்னும் எனக்கு கொஞ்சம் பூஸ்டா இருக்கும், உள்ள போய் நல்லா விளையாடுவேன்னு சொல்றாரு. விஜய் சேதுபதி உடனே உனக்கு நடக்க போற நல்லதை உன் வாயாலேயே நீ கெடுத்துப்ப போல, பார்த்து பேசுன்னு சொல்லி உள்ள அனுப்புறாரு. அன்சிதாவும் அர்ணவும் செல்லம்மா சீரியல்ல ஒன்னா நடிச்சவங்க. உள்ள போனோனே ஒரு ஸ்பார்க் அப்படியே பார்த்தும் பார்க்காம கண்டினியூ பண்றாங்க. அடுத்த கண்டஸ்டண்டா உள்ள வந்தவர் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சுல கலந்துகிட்ட முத்துக்குமரன். அம்மா புக்கு வாங்கி கொடுத்து தமிழ் பேசி பழகி இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்காரு. அந்த அம்மா கையாலேயே கோப்பியை வாங்கிட்டு உள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி அவரை உள்ள அனுப்பி வைக்கிறாரு. ஃபைனல் கண்டஸ்டண்டா 18வது கண்டஸ்டண்டா உள்ள வந்தவங்க வேற யாரும் இல்ல, ஜாக்குலின். ஒரு கம்பேக் கொடுக்கணும், எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணணுங்கிறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்றாங்க. அதே கோப்பையை கொடுத்து விஜய் சேதுபதி உள்ள அனுப்புறாரு. உள்ள இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு விஜய் சேதுபதி ஃபர்ஸ்ட் டைம் லிவிங் ரூம்ல பேசுறாரு. பிரச்சனை இல்லாம பேசுற ஒரே வீக் இது மட்டும்தான். அடுத்த வாரத்துல இருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை பேச போறோம். உங்களுக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ் இருக்கு. 24 மணி நேரத்துல ஒரு எலிமினேஷன் நடக்க போகுதுன்னு சொல்லிடுறாரு. நம்மளை பார்த்து எலிமினேஷன்னா உங்களுக்கு ஜாலி தானே, அடுத்த வாரம் மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இதுக்கு நடுவுல உள்ள என்ன நடந்தது அப்படின்னா, சிங்கிள் காட் இருக்கிற ரூமையே பொண்ணுங்களுக்கு விட்டு கொடுத்துட்றாங்க நம்ம பசங்க. ஆனா ஒரு கண்டிஷனோட, ஒரு வாரம் மட்டும் எந்த பசங்களையும் நாமினேட் பண்ணக்கூடாது, அது எந்த வாரங்கிறதையும் நாங்க தான் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு ஒரு கண்டிஷனோட அந்த ரூம் அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. பொண்ணுங்களும் ரொம்பவே யோசிச்சுட்டு அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஆனா ஜாக்குலினுக்கு இதை ஒத்துக்கிறதுக்கு மனசே இல்ல. என்னால இதை ஒத்துக்கவே முடியாது, நான் வெளியவே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளோட கம்ஃபர்ட்டுக்காக ஏதாவது ஒரு வாரம் அவங்கள நாமினேட் பண்ணக்கூடாதுன்னா எப்படி அப்படின்னு கேக்குறாங்க. சௌந்தர்யா வேற பாவங்க, அவங்க கிட்ட பேசுற எல்லாரும் குரல் சரியில்லையா, கோல்டு பிடிச்சிருச்சா, நல்லா பேசுங்களேன் அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. மொத நாளே ஒரு சின்ன சண்டையோட தான் ஆரம்பிச்சிருக்கு பிக் பாஸ். ஆனா ரொம்ப சூப்பராவே ஆரம்பிச்சிருக்கு. பிரியங்காக்கும் மணிமேகலைக்கும் ஒரு சண்டை வெளியே நடந்துட்டு இருக்கு. இப்போ விஜய் டிவி கண்டஸ்டன்ஸ் எல்லாருக்குள்ளயும் ஒரு சண்டை நடக்க போது, அதை நம்ம பார்க்க போறோங்கிற மாதிரி தான் பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் லிஸ்ட் எல்லாமே இருக்கு. ஏன்னா உள்ள இருக்கிற 18 பேர்ல 14 பேர் ஷோ இல்லாம இருக்கிறவங்க, சீரியல் முடிஞ்சவங்க, சீரியல் இல்லாம விஜய் டிவில இருக்கிறவங்க தான். வெளியாளுங்கன்னு இருக்கிறது வெறும் 4 பேர் தான். விஜய் டிவிக்குள்ளேயே இருக்கிறவங்க போடுற சண்டையை தீர்த்து வைக்க போறதுதான் விஜய் சேதுபதியோட வேலையா இருக்க போது வீக்கெண்ட்ல. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.